தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்தார். இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்தார். திமுக மக்களவை குழு தலைவரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் தாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகிவிட்டதாக முறைப்படி அறிவித்தார். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டது. ஆனால் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தவேகா பக்கம் சென்றுவிட்டது. இதனால் திமுக தனிமைப்படுத்தப்பட்டது. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி கூட்டிய அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. தற்பொழுது திமுக பாஜகவுடன் நட்புறவு உள்ளதாக கூறப்படுகிறது. இருக்கைகள் மாற்றி அமைக்கப்பட்டன பாராளுமன்றத்தில். தற்பொழுது பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு சபாநாயகர் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் தேநீர் விருந்து அளித்தார். அதை இந்தியா கூட்டணி புறக்கணித்தது. ஆனால் திமுக சார்பில் கனிமொழி கலந்து கொண்டார். இது சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கனிமொழி அவர்கள் தாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை என்று அறிவித்துள்ளார். சபாநாயகர் வழங்கிய தேநீர் விருந்தில் பங்கேற்றதில் தவறில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு இருக்கை வழங்குவது சம்பந்தமாகவே சபாநாயகரிடம் விவாதித்ததாக கூறியுள்ளார். தற்பொழுது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்து போட்டியிடலாம் என்று பேசப்படுகிறது. அல்லது இந்தியா கூட்டணியை உடைத்து மாநில அளவில் கட்சிகளை ஒருங்கிணைத்து மு.க. ஸ்டாலின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாகலாம் என்று பேசப்படுகிறது. தற்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.